பார்த்தா நம்மளுடைய பரிசு பொருட்களை அள்ளி செல்வதற்காக ஏற்கனவே ஒரு வீட்டை நம்பி போனவங்க இந்த பாருங்க என் மச்சான் ஒரு படிக்காத ஆளு, அந்த ஆளுக்கு ஒரு இளவும் புரியாது, ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு கொகையை நம்பி வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு. சபரி, அரோரா, ஆதிரை, எம்ஜே, துஷார், கானா வினோத், வியானா அண்ட் சுபிக்ஷ். நெஞ்சில அகலம் ஒரு இஞ்சி கம்மியா இருக்கு, நீ ரிஜெக்ட் பண்ணி இந்த பிஞ்சு மனசுல நஞ்ச கலந்துட்டாடா. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி ரோலாக்குன்னு பாரதியார் சும்மாவா சொன்னாரு? புரிஞ்சுங்க தம்பி. ஆஹா எல்லாமே கோல் போடுறியடா, நீ அசத்தடா. அருமை அருமை அருமை. மாமா இப்ப என் பேர் ஜாக்சன் கிடையாது, ஜாக்சன்ங்கிற பேரை ஷார்ட் ஆக்கி ஜான் வச்சுட்டேன். அதனால இனிமே நீங்க அப்படி யூஸ் பண்ணலாம். 2 அணிகளாக பிரிந்து வீட்டை விட்டு கொகைக்கு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவங்க அந்த போன் தான், அந்த போன்னாலதாம்மா எவ்வளவு. பாஸ் நீங்க தைரியமா இருங்க, அவங்க இடத்துக்கு போங்க. அதாவது பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க லைஃப்லாம் மாறுதோ? கொன்னுடுங்க வடுவா, உயர் அதிகாரிட்ட உண்மையே பேசுற மாறலையோ. ஆனா பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களோட வீட்டுல வந்து பார்த்தா லைஃபே மாறிடுச்சு. கணவன் மனைவி உள்ளார்க்க சண்டை. இவன் நம்ம பக்கத்து வீட்டு கிராக்கி, நம்மளே டம்மினா இவன் டம்மியா டம்மி. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்க சண்டை, சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இருக்க சண்டை. இந்த எளிய பொறுத்தளவுக்கு அந்த பிளேட் இப்போதைக்கு எனக்கு மாங்காதான் போறேன் பாருங்க கடைய. கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்கிறானு. சரி ஓகே. நீயும் நானுமா கண்ணா. நம்ம வந்து பார்த்தா இந்த சைடுல இருந்து ஆரம்பிப்போம். உங்க டிவிக்கு ஏதாவது பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா இது எந்த ஊரு? எல்லாமே தலைகில இருக்கு. அட்ட காசம் வச்சு பேசும் அண்டக்கா காசம், அந்த எதிர் டீம் ரசம், இப்ப சாப்பிட்டு வந்தோம் ரசம். நம்ம காரு இத இங்க வச்சது யாரு? ஓகே ரசம் டீம், அவங்க பேர் ரசம். மாதிரியா இப்போ ரெடி 5 6 7 8 வாய் மூடுறா மூடிட்டனே, இல்லனா வெளிய வந்து வந்திருக்குமே. வந்துட்டோம் நாங்க தான் 4 பேரும் கேங் தான். வந்துட்டோம் நாங்க தான் 4 பேரும் கேங். எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கணும். போங்க. கடமன் வந்ததுக்கு அப்புறம் கூச்சப்படக்கூடாது. அமுக்குங்க தம்பி. எதிரில இருக்கிற டீம் தான் பரிசு வாங்க ஏங்குதான். எவ்வளவு பணம் கொடுத்த நீ? ஓ அத கேக்குறீங்களா? இருந்த 2000 புடிங்கிட்டாங்க சார். உங்க அம்மா சத்தியமா? எங்க டீம் சாங் தான் இனி அண்டா காக்கசம் பாய்டா. இத எல்லாரையும் காப்பாத்து. ரசம் வர வேற எதனா வெச்சுங்க. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா? அட்டகாசம் நாயங்க. அட்டகாசம் டீம், அட்டகாசம் டீம். நீங்க ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாராய் கண்ணே. நாங்கதான் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். என்ன சார் இது? புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விடுறீங்க. அட்டகாசம் டீமுக்காக அடுத்ததாக இந்த சைடுல வந்து பார்த்தா எதுவா இருந்தாலும் நாங்க தான். அப்படின்ற டீமுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சரிமா, பிக் பாஸ் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் யார் யார் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் பாருங்களா, இது வரைக்கும் ஒன்ன மாதிரியா பாத்திருக்கேன், முடிஞ்சவங்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா நல்லா இருக்கு நடந்திருக்கு. அப்படி ஒரு சின்ன ஒரு அப்படி ஒரு ரன்னிங் மட்டும் போயிட்டு வந்துருவோம். நான் பிரதர், உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? அம்மாடி நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு பெத்த பிள்ளையோ. எனக்கு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிறைய ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிச்சு. கண்டிப்பா அப்புறம் பாரு ஜாக்கி, உன்னால முடியலன்னா சொல்லு. முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். அது மூலமா எனக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் நடிகர் ஆகணும்னு ஒரு இதுல நிறைய ஸ்கிரிப்ட் பிச் ஆச்சு. ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை. இது எதுக்கு வம்பு? எல்லா பைக்கிலையும் மொத்தமா எடுத்துக்கிட்டு கொட்டுவோம். அடுத்து சுபிக்ஷா, என்ன நடந்தது உன்னோட வாழ்க்கையில சொல்லு. எங்க பிரச்சனை முடிஞ்சது? இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பம். நான் உயிரோட இருக்கும்போதே செத்து போயிட்டேன்னு சொன்னாலும் நான் சும்மா விட மாட்டேன்.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு மூவி மட்டும் ஒண்ணு நான் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லியிருக்கிறார். பண்ணிருக்கேன். ரொம்ப ஆசை சினிமாலாம் பண்ணணும், சினிமாக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு. தட்டுகளா கைய பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு பார்த்து இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது. வியானா நீங்க சொல்லுங்க. என்ன அல்லுதே என்ன நடந்தது பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம்? எனக்கு லைஃப் வந்து போமா இருக்கு. தொட்டப்ப உதிர்ந்துரும். சும்மா ஏதாவது. ஆமா. செகண்ட் எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. அது சரி, படுத்துக்கிட்டு தூங்குமா நாயே, நின்னுக்கிட்டு தூங்குமா பேய். தென் என்னுடைய இண்டஸ்ட்ரி சினிமா அந்த ஜேர்னில ஒன் ஸ்டெப் அஹெட். பாவிகளா ஏன்னா கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கே பொழப்பு. போறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு பிக் பாஸ் இருந்திருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு கிடைச்சிருக்கு. ஓகே. உலகம் பிறந்தது எனக்காக. ஏலே நீயா? அச்சச்சோ. ஐயா அண்ணா, பல விசிட்டிங் கார்டு வச்சிருக்கீங்க. எங்க வீட்டுக்கு மட்டும் தான் மகனா இருந்தேன். இப்போ எல்லா தமிழ் மக்களுடைய வீட்லயே நான் மகனா இருக்கணும். அது ஒண்ணு போதும். சூப்பர். ஓகே. அந்த போன் தான். அந்த போன்னாலதாம்மா எவ்வளவு. பாஸ் நீங்க தைரியமா இருங்க. ஒரு கலைஞனுக்கு என்னன்னா ஒரு ஃபீல்டுல இருக்கனா அவன் பேர் சொன்னா மக்களுக்கு தெரியணும். அரைச்சி வச்சதான் டேஸ்ட். அதுவும் அம்மி அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல மாவு அரைக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அது எனக்கு வந்துடுச்சுன்னா 20 வருஷம் கஷ்டப்பட்டு. நான் வந்து நீங்க பிக் பாஸ் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நைட்டு போன் அடிச்சேன். ஏய் கொன்னுடுவே வடுவா. உயர் அதிகாரிட்ட உண்மையே பேசுறா. போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது? யாரோ கூடமா ஃபோன் பண்றாங்கண்ணே. யாரா கூடமா போன் பண்றானுங்களா? போன் அடிச்சு கம்முடிக்கு பாருங்க எப்ப கல்யாணம்னு கேக்குறானுங்க. நன்றி சொல்வேன் சபரி அவர்களே சொல்லுங்க. ஏற்கனவே வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப நம்மள புது ஆங்கிள் டீல் பண்றானே. ரொம்ப சிறப்பாக இருந்தது. பிக் பாஸ்க்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பேக். கோ பேக். கோ பேக். ஏற்கனவே வெளியே போறப்ப சக்தி வேலன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்ப மக்கள் எல்லாம் சபரின்னு சொல்லி இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேருக்கு நேரம் வந்து விரும்பி அடிச்சு போறாளே, இப்படியே போய் டூயட் பண்ணிட வேண்டியது பெரிய விஷயமா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம வீட்டுல ஒரு பையன் அப்படின்னு சொல்றது வந்து சாதாரண கேட்டதுக்கு அப்படி அலறியே பார்த்துருந்தா என்ன ஆயிருப்பீங்க. அந்த பேர் கிடைச்சாது. நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்றப்ப அந்த உணர்வும் சரி, இப்ப நம்மளோட இவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிருக்காங்க நினைக்கிறப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரஹால் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு பாருங்க. ஆப்ரஹால் நீங்கன்னா அப்துல் கலாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் பிக் பாஸ்க்கு அப்புறம் நாங்க எங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி. யாய் மாமி மறுபடியும் நீ எங்க ரூட்லயே கிராஸ் பண்ற ஜாம் ஆயிருவேன். நன்றி. பாத்தீங்களா இல்லையா செட்டிங்க? திரும்ப முதல்ல அவங்க கை தட்டுவாங்க. ஆட்டோ பண்ணிட்டு வந்திருக்கான். எப்படி வருது திரும்ப? கண்ணாடி தானா சேர்ந்த கூட்டம். சுமதிக்கு என்ன மாமா சும்மா விஷல் அடிச்சு 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த விஷயல நீங்க தான் அடிக்கணும். ஓகே சொல்லுங்க அரோரா, உங்களுக்கு என்ன நடந்தது? டாடா பை see you thank you மாமி. எனக்கு வெளில வந்தோடனே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்பாடா வெளில வந்துட்டோம். நான் இப்போ அதனாலதான் போலீஸ் வேலைக்காக சிறுக சேர்த்து வச்சிருந்தோம் என் மூளைய திருட்டு தொழிலுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சு. நான் பயங்கரமா மிஸ் பண்றேன். வெளிய வந்து நிறைய விசிபிள் சிக்கன் சாப்பிட முடியும். மாப்பிள்ளை இன்னும் வரலையா? நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த பக்கம் கனி, சாண்ட்ரா, திவ்யா, அமித். அம்மனம்மா ஓடிச்ச எலி அண்டர்வேர் கொடுத்துச்சான் புலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ கொஞ்சம் சாப்பாடுலாம் கம்மியா இருக்கு. பட் மத்தபடி மக்கள் மாட்டிக்கிட்டியா? வாழ்க்கை எப்படி இருக்கு? அதுதாங்க இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு 100 நாள் ஒரு விஷயத்தை பழகிட்டோமா, இப்ப கஷ்டமா இருக்கு. நீங்க மட்டும் ஜோக் அடிக்கலாம், நாங்க அடிக்க கூடாது. என்ன மாப்ளே? மத்தபடி வந்து ரெஸ்பான்ஸ் இல்ல வந்து நான் அடிக்கடி உங்களை மீட் பண்றதுனால ஐம் ரியலி ஹாப்பி. ஆதி என்ன நடந்தது ஆஃப்டர் பிக் பாஸ்? ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வெளில வந்தப்போ இவ கோவம் மட்டும் தான் படுவா. நான் யாருங்கறத காட்டுறேன். ஏய் மச்சான் வாடா. வந்துடா. டேய் இப்போ நான் கோலாவரியோட போறேன். வா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து எல்லாருக்கும் இவ கோவப்பட்டாலும் கரெக்டா கோவப்படுறா. என்னமா பிரிஞ்சு போன மகளும் மருமனும் ஒண்ணு சேர மாதிரி நீ என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? போயா. ஜிஜிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு என் மேல. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓ மாமனை பாரு, வெளியில போய் கேட்டு பாரு.
ஒரு வார்த்தை வெளியே சொல்லிருப்பனா எவ்வளவு. அண்ட் எனக்கு உள்ள போயிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்க எல்லாம் எனக்கு கிடைச்சது. கூட்டிட்டு போயிருக்கு. அம்மாவை கூட்டிட்டு எங்க போனா? நம்ம கிடைக்குதா? நம்ம கிடைக்கிறதுக்கு போனா. பாப்பாது குழந்தைங்க போட்டு டப்பா மாதிரி ஒரு கோட்டு. கடவுளுக்கு வேற வேலை இல்லையாடா? தம்பிக்கு வர வர நம்ம நாட்டுல நல்லவங்க குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க ஐயா. என்ன வந்து என்னுடைய இதே பக்கம் வச்சிருக்கிறாரு. சூப்பர் சூப்பர். வரும்போது பேம்பர்ஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பஸ் போடுற? இல்ல வேற ஏதோ மாலதி காண்டிருந்தான். மாளவிகாவா? அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது நான் சொல்றேன் தம்பி. சில பேர் கடலை பார்க்க வந்திருக்காங்க, சில பேர் கடலை போட வந்திருக்காங்க. சொல். நான் உள்ள போன ஒரு கோல் வந்துட்டு எஃப்ஜே ஆக்டரா கொஞ்சம் நான் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு முன்னாடி. பம்பு எனக்கு தாப்பா வச்சிருக்கீங்க. நான் ராப்பர் பீட் பாக்ஸர் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்றதுக்காக தான் போனேன். ஸோ உள்ள போன கோல் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன் ஒரு ஆளுன்னுட்டு அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவு தெரியாது, வேற அண்ட் அதை வச்சு இப்போ இந்த 27ஆம் தேதி வந்துட்டு என்னோட படம் ரிலீஸ் ஆகுது. அகிம்சை வழியிலே போவோம். சரி விடு. சூப்பர். ஆமா இப்ப எல்லாம் உங்க பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்டா மாறுது. அது போக ஒரு 3 படம் சைன் பண்ணிட்டு அப்படியே வாழ்த்துகள். ஓகே.